ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸ் எபிசோட் 5ஓட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் டீச்சர் நப்டோ சைலோமை பார்த்து நீ இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது தான், இதில் நீ கிராஜுவேஷன் ஆகிட்டேன்னா உனக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட இது உன்னோட ஃபேமிலி இன்கமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சைலோம் டீச்சரை பார்த்து ஆனால் டீச்சர் நான் அதில் எழுந்திருந்ததா நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் ஒரு டீச்சர் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சர் நப்டோ சைலோம் கிட்ட நான் உனக்கு என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவள் யூஎஸ்ஏல போய் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கா, அவள்கிட்ட நீ பேசினேன்னா உனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கங்கனையும் பிம்பாவையும் தான் காட்டணும். கங்கன் பிம்பாவை பார்த்து நான் உனக்கு ஆர்ட் ஃபேக்கல்ட்டி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்விரான்மெண்டல் சோசியல் ஃபேக்கல்ட்டி பக்கம் வந்திருக்க. அதுக்கு பிம்பா கங்கனை பார்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாம். சரி அதையெல்லாம் விடு, நீ எந்த ஃபேக்கல்ட்டியை சூஸ் பண்ண போற அப்படின்னு கங்கனை பார்த்து கேட்க. அதுக்கு கங்கன் நான் இன்னும் டிசைட் பண்ணலை, ஆனால் மெயினாக இந்த ஃபேக்கல்ட்டியை தான் சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பிம்பா அதுக்கு ஏன்னு கேட்க கங்கன் அதுக்கு ஏன்னா நான் கூட அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்கண்டு ஒரு சீனியர் வந்து நீங்க இந்த ஃபேக்கல்ட்டியை சுத்தி பார்க்க தானே வந்திருக்கீங்க, வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த சீனியர் பிம்பா கிட்ட நாங்க எங்க ஃபேக்கல்ட்டியில இந்த வருஷத்துக்குள்ள 200 மரங்களா நடுவோம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கங்கன் அந்த சீனியரை பார்த்து ஆமா இது என்னதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த சீனியர் இது ஒரு பல்லி இனம், இதோட பேரு வந்து பியர்டு டிராகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இதை எங்களோட சீனியர் ஒரு வாலண்டியர் கேம்ப்லேருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இதை யாராவது கையில பிடிச்சி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க இதை கேட்ட எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போக கங்கன் மட்டும் பிம்பா கிட்ட சீன் போடுறதுக்காக வேண்டி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு வாலண்டியரா சொல்றான். அப்புறம் அந்த சீனியரும் அந்த லிசர்ட் எடுத்து கங்கனோட கையில கொடுக்கறாங்க. பயப்புள்ளைக்கு உள்ள கிடுகிடுன்னு இருக்கு, ஆனா பொண்ணுங்க முன்னாடி கெத்த மெயின்டைன் பண்ணணும்னு வரப்பா அப்படியே நிக்கிறான். சரி வரப்பா அப்படியாவது சும்மாவாது நின்னானா, இல்லையே கையங்காலம் வச்சுட்டு சும்மா இல்லாம கையில இருந்த பல்லிய தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு இருக்கான். இவன் ஷோல்டர்ல தூக்கி வச்ச நேரமோ என்னதோ தெரியல, அந்த பல்லி அவனோட ஷோல்டர்லயே கக்கா போயிடுச்சு. பாவம் கங்கன் கெத்து காட்டலான்னு வந்து வெத்தாயிட்டான். அப்புறம் கங்கன் அந்த பல்லி அவன் மேல கக்கா போன கோவத்துல அங்கண்டு போயிடுறான். அப்புறம் சைலோமையும் டீச்சர் நப்டோமையும் காட்டுறாங்க. டீச்சர் நப்டோ சைலோம் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல நான் உனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு, அவங்க கிட்ட தான் சைலோம் பேசிட்டு இருக்கான். அவங்க சைலோமை பார்த்து நான் யூஎஸ்ஏல தான் படிச்சேன், ஆனா எனக்கு டியூட்டரிங் எடுக்க ஒரு ஆளு தேவை, அவங்களுக்கு அவங்க எடுக்கிற டியூட்டரிங்கை பொறுத்து நான் ஒரு டீசெண்டான அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சைலோம் உண்மையாவா அப்படின்னு கேட்க அதுக்கு டீச்சர் நப்டோ ஆமா சைலோம் உண்மையாதான், இவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எப்பவுமே புக்கும் கையுமா தான் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சைலோம் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே நிக்கிறான். அப்ப டீச்சர் நப்டோ சைலோம் கிட்ட இங்க பாரு சைலோம், நீ ஒருவேளை இந்த ஜாபை அக்செப்ட் பண்ணேன்னா உனக்கு கங்கனுக்கு டியூட்டரிங் எடுக்க டைம் இருக்காது, நான் கேள்விப்பட்டேன் நீ அவனோட வீட்டில் தங்கி இருந்துதான் அவனுக்கு டியூட்டரிங் எடுக்கிறேன்னு. இங்க பாரு சைலும், இதை என்னோட அட்வைஸா எடுத்துக்க, முதல்ல நீ உன்னோட ஃபியூச்சர் மேல ஃபோக்கஸ்ட் ஆயிரு, யாருக்காகவும் உன்னோட ஃபியூச்சரை நீ மாத்திக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சைலும் டீச்சரை பார்த்து நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நான் ஆல்ரெடி கங்கனுக்கு டியூட்டரிங் எடுக்கிறதா ஒத்துக்கிட்டேன். அப்புறம் டீச்சர் சைலமை பார்த்து எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது, உன்னோட மனசு எப்படாவது மாறுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்னு சொல்றாங்க. சைலோம் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். அப்புறம் சைலோம் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப கங்கன் அந்த ஃபேக்கல்ட்டியோட டிஷர்ட்டை போட்டுட்டு வரான். இதை பார்த்த சைலோம் கங்கனை பார்த்து என்னடா கங்கன் இங்க வந்ததுலேருந்து இந்த யூனிவர்சிட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, அவங்களோட டிஷர்ட்டை எல்லாம் போட்டுட்டு நிக்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு கங்கன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பல்லி என்னோட டிஷர்ட் மேல கக்கா போயிடுச்சு, அதனால நான் இந்த டிஷர்ட்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. சரி சரி ரொம்ப அலட்டிக்காத, இது ஒன்றும் பார்க்க அவ்வளோ மோசமா இல்லை. ஓ அப்படியா, அவங்க எனக்கு 2 டிஷர்ட் கொடுத்தாங்க, அதுல ஒன்றை நான் போட்டுக்கிட்டேன், இன்னொன்னு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு சைலோமு கையில ஒன்று கொடுக்குறேன். அப்புறம் 2 பேரும் ஜோடியா ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு அந்த யூனிவர்சிட்டியில இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டிலையும் சுத்தி பார்த்துட்டு வராங்க. முதல்ல குக்கிங் ஃபேக்கல்ட்டிக்கு போறாங்க, அப்புறம் ஆர்ட் ஃபேக்கல்ட்டிக்கு போறாங்க, அப்புறம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போறாங்க. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில
சிபிஆர் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சைலும் டம்மியா படுத்துட்டு இருக்கான். கங்கன் அவனை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதான் சிபிஆர் பண்ணும்போது வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுப்பாங்களே, கங்கனும் அப்படியே பக்கத்துல வரான். ஆனா கிஸ் எல்லாம் பண்ணலங்க, சும்மா டெமோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. அதான் இவங்களுக்குள்ள இவ்வளவு நாள் நடந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒன் பை ஒன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சைலோம மட்டும் பாருங்க, கங்கனை அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் கங்கனும் சைலோமும் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சைலோம் கங்கனை பார்த்து, இனி ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி உன் கண்ணில் படுதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கங்கனும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ சைலோம் கங்கன்ட்ட, உனக்கு டைம் இருந்தா நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் ஃபேக்கல்ட்டியை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். கங்கனை அதுக்கு ஓகே சொல்கிறான். அப்புறம் 2 பேருமா சேர்ந்து அங்கே போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் கிரவுண்டில் கையையும் நவாவையும் தான் காட்டணும். கை வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட முதுகில் ஒரு பால் வந்து விழுது. அந்த பாலை யார் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அது நவா தூக்கி போட்டிருக்கான். கை நவாவுக்கு அந்த பாலை கொடுக்காம அந்த பால் மேலேயே காலை வச்சுட்டு நிக்கிறான். அப்ப நவா கைய பார்த்து, சாரி நான் கொஞ்சம் வேகமா தூக்கி போட்டுட்டேன், அதுல கை தவறி ஓ மேல வந்து பட்டுடுச்சு அப்படின்னு நக்கலா சொல்றான். இவன் சொல்ற தோனிய பார்த்தாலே தெரியுது இவன் வேணேன்னு தான் தூக்கி போட்டிருப்பான்னு. கையும் இந்தா பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்து விடுறான். அப்புறம் நவா பையன் மும்முரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மேல ஒரு பால் வந்து விழுது. இப்போ கை வந்து, சாரி என்னோட கால் தவறி ஓ மேல விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நவா, ஓ அப்படியா, அப்படின்னா என்னோட கால் தவறியும் உன் மேல பால் விழுவுக்கு பால் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். 2 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக அப்ப சீனியர் பசங்க வந்து அவங்கள 2 பேரையும் தடுக்கிறாங்க. அப்பங்க அவங்கள பார்த்து, இவன் தான் முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த சீனியர் பிரதர், இங்க பாரு கை, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் என்னோட லாஸ்ட் இயர், இந்த இயர் நான் கோல்டு மெடல் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கையும் கொஞ்சம் அமைதியாகிறான். அப்புறம் பேஸ்கெட் பால் டீம்ல உள்ள சீனியர் பிரதர் நவாவை பார்த்து, இங்க பாரு நவா, எது வேணாலும் இருந்துட்டு போகட்டு, ஆனா நாம இப்போ ஒரே டீமா தான் விளையாடி ஆகணும். இந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச பிறகு வேணா நீங்க 2 பேரும் அடி வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சமாதானமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் இந்த 2 டாம் அண்ட் ஜெர்ரியும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே, இந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச பிறகு என்னோட கடனை நான் கண்டிப்பா திருப்பி அடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கனே சைலோமை தான் காட்டினாங்க. அவங்க 2 பேரும் மாஸ் கம்யூனிகேஷன் ஃபேக்கல்ட்டிக்கு வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவே கங்கன் சைலோமை பார்த்து, இந்த மியூசிக் தான் இங்க இருக்க பல பேரோட செகண்ட் ஃபேவரேட்டா இருக்கேன் இல்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலோமா, ஆமா அப்படிதான், ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஃபீல்டுல போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும், ஒருவேளை உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டு உனக்கு இன்னும் அதிகமாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கங்கன் சைலமை பார்த்து, இதை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்க, ஓ அதுவா, நான் முதல்ல எந்த ஃபீல்டில் படிக்க போகலான்னு சர்ச் பண்ணேன், அதில் இந்த ஃபீல்டை பற்றியும் அதிகமாக ரிசர்ச் பண்ணேன், அப்புறம் இந்த ஃபீல்டில் அதிகமாக இன்கம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால என்னோட இன்ட்ரெஸ்ட்டை இன்ஜினியரிங் பக்கம் திருப்பிட்டேன். இப்படி சைலோம் சொல்லிட்டு இருக்க கங்கன் சைலோமை சோகம் கலந்த பரிதாபத்தோட அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்க, யாராவது இங்க வாலண்டியரா பாட வாரீங்களா அப்படின்னு கேட்க கங்கன் உடனே கைய தூக்குறான். இத பார்த்த சைலோம் கங்கன்ட்ட, கங்கன் நீ உண்மையிலே பாட போறியடா அப்படின்னு கேட்க கங்கனும் ஸ்டேஜுக்கு அப்படியே நடந்து போறான். கங்கன் ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு, நான் எனக்காக பாட வரல, என்னோட ஃப்ரெண்டுக்கு இது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆனா அவன் தயங்கிக்கிட்டே வரல, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவனோட நேம் சைலோம் சொல்லிட்டு சைலோம கூப்பிடுறான். முதல்ல சைலோம் வரமாட்டேன்னு தான் சொல்றான். அப்புறம் எல்லாரும் வற்புறுத்தவே அவனா ஸ்டேஜுக்கு போறான். கங்கனும் சைலோம சேர்ந்து பாடுறாங்க. இவங்க பாடும்போது கூடவே இவங்களோட கியூட்டான மூமெண்ட்ஸையும் அப்படியே ப்ளே பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிம்பாவும் அந்த ஃபேக்கல்ட்டிக்கு வாரா. கங்கனும் சைலோமும் சேர்ந்து பாடிட்டு இருக்கத பார்த்துட்டு அவனும் அப்படியே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு நிக்கிறான். அப்புறம் கங்கனும் சைலோமும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சைலோம் கங்கனை பார்த்து, நீ என்ன முதல்ல ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, எனக்கு தெரியல நீ என்ன நினைச்சிட்டு அப்படி பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு கங்கன் சைலோமை பார்த்து, நீ எப்படியும் இந்த ஃபேக்கல்ட்டியில படிக்க போறதில்ல, அதனாலதான் உன்னோட ட்ரீமை கொஞ்சமாவது நிறைவேற்றலான்னு நினைச்சேன், உனக்கு இது பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சைலோம், ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன்,
அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை பார்த்து தேங்க்ஸ் கங்கன் அப்படின்னு சொல்றான். கங்கனும் ஓகே சொல்றான். அப்புறம் சைலம் கங்கனை பார்த்து வா கங்கன், டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலமோட கையில ஒரு லாக் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த சைலம் கங்கனை பார்த்து இதை எப்பண்டா வாங்கின அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கன் நான் இந்த வழியா நடந்து வரும்போது சீனியர்ஸ் இருந்து வித்துட்டு இருந்தாங்க, அதுல 2 வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி சரி ரொம்ப பேசாத, இப்ப அங்க கூட்டம் இல்ல, நீ கொண்டு போய் அதுல லாக் பண்ணு அப்படின்னு சொல்றான். சைலமும் அவனோட பூட்டை கொண்டு போய் அந்த பிளேஸ்ல லாக் பண்றான். லாக் பண்ணிட்டு திரும்பி கங்கனை பாக்குறான். பார்த்தா கங்கன் பிம்பா கையில் இன்னொரு லாக்கை கொடுத்து அவள்கிட்டையும் அதில் கொண்டு போய் லாக் பண்ண சொல்கிறான். இதை பார்த்த சைலோமுக்கு அப்படியே அவனோட ஹார்ட் உடஞ்சி கையில் வந்த மாதிரி அப்படியே ஃபீலிங்ஸாக பார்த்துட்டு இருக்கான். சைலோமுக்கு நல்லாவே புரியுது கங்கனுக்கு பிம்பா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்புறம் பிம்பா அவளோட லாக்கையும் கொண்டு போய் அந்த பிளேஸில் லாக் பண்ணுறா. லாக் பண்ணி முடிச்சிட்டு கங்கனை பார்த்து சரி கங்கன், இப்போவே ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலோமையும் பார்த்து பாய் சொல்லிட்டு போகிறான். கங்கன் அப்படியே பிம்பா போறத ஸ்மைலோட பார்த்துட்டே நிக்கிறான். இதை சைலமும் நோட்டீஸ் பண்றான். அப்புறம் கங்கனும் சைலமும் வீட்டுக்கு போக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கங்கன் சைலோமை பார்த்து சைலோம், எனக்கு இங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்கு, அதை நான் மறந்துட்டேன், நீ முதல்ல வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போக்குள்ள காசு அப்படின்னு சொல்லிட்டு சைலோமுக்கு வீட்டுக்கு போக்கு காசு எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த சைலோம் இல்ல எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு தனியாவே போயிருவேன் அப்படின்னு சொல்றான். கங்கனும் நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சைலோமும் ஆமான்னு சொல்றான். அப்புறம் கங்கன் சைலமை பார்த்து அப்போ நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறான். அப்போ சைலம் கங்கனை கூப்பிட்டு கங்கன் குட் லக் அப்படின்னு சொல்றான். கங்கனும் ஓகேன்னு சொல்லிட்டு நீயும் வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கண்டு கிளம்புறான். அப்ப சைலம் கங்கன் என்ன பண்றான் அப்படின்னு போகாம நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா கங்கன் பிம்பா ஒரு இடத்துல லாக் பண்ணிருப்பால, அந்த லாக்கை பார்த்துட்டு அது மேல அவனை ஒரு லாக் போடலான்னு லாக்கை எடுக்கிறான். இதை பார்க்க முடியாம சைலம் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். உண்மையிலே இந்த சீன்ல சைலமை பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, யாரோட மனசுல யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் திருப்பியும் கங்கனை தான் காட்டணும். கங்கன் அந்த பூட்டு மேல லாக் போடலான்னு எடுக்கும்போது அவனோட லாக் அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அவனோட லாக்கை எடுத்துட்டு கங்கன் அப்படியே திரும்பி பார்த்தா பிம்பா சைலோமோட லாக் மேல லாக் போடுறா. அப்புறம் பிம்பாவும் கங்கனும் ஒருத்தர் பார்த்துக்காங்க. பிம்பாவுக்கு கங்கனை அந்த நேரத்துல அந்த இடத்துல பார்த்த உடனே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிட்டு கங்கனை பார்த்து நான் நினச்சேன் நீ வீட்டுக்கு கிளம்பி இருப்ப அப்படின்னு சொல்றா. அதுக்கு கங்கன் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்க பிம்பாவும் அமைதியா அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறா. உண்மைதாங்க, யாரோட மனசுல யார் இருக்கான்னு சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா இந்த ட்ரையாங்கிள் லவ் ட்ராக்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சைலமுக்கு கங்கனை பிடிக்கும்னு தெரியும், கங்கனுக்கு பிம்பாவை பிடிக்கும்னு தெரியும், ஆனா பிம்பாவுக்கு சைலமை பிடிக்கும்னு தான் எதிர்பார்க்கல. உண்மையிலே இந்த ட்ரையாங்கிள் லவ் ட்ராக் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ட்ராக் சீனோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லில்லி. டாடா, பபாய், லவ் யூ, உம்மா.